வாழைப்பழம் வச்சு ஒரு இனிப்பு குழிப்பணியாரம், காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இன்னொரு குழிப்பணியாரம், ரெண்டும் செய்யலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் வெல்லம், இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா 1 கப் வரைக்கும் கூட சேர்க்கலாம். 1/4 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப்பு தேங்காய் பூ, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, 1 பெரிய வாழைப்பழம், தேங்காய் பூ தவிர எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம், கட்டி விழாது. இல்லைன்னா கையிலையே நல்லா கட்டி இல்லாமல் பிசையணும். அரைக்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நான் சேர்த்துருக்கிற வெல்லத்தில் மண் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்தை கரைச்சி சேர்க்குறதுனா கூட இந்த 3/4 கப் அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். மாவு கலந்ததுக்கப்புறம் இந்த அளவு திக்காக இருக்கணும். இப்போ இதோட தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்துட்டு குழிப்பணியார சட்டியை நல்லா சுட பண்ணி கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் பணியாரம் ஊற்றணும். என்னோடய சமையல் பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு வேக வைக்கணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா ஒரு சைடும் வேகிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுத்து ரொம்ப ஈஸியாக ஒரு கார பணியாரம் செய்யலாம். மிளகாய் வத்தல், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து இட்லி மாவில் அந்த தாளித்ததை கொட்டி கலந்துடணும். கார குழிப்பணியாரம் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செய்து பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கூட பொடிசாக வெட்டி வதக்கி அந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கார சட்னி இல்லைன்னா ஒரு தேங்காய் சட்னி இதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள்.